Hi guys, I am Rajkumar. I am freelancer. Today videos நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்ம வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்குன்றதான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, சரிங்களா? அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நண்பா, கிட்டத்தட்ட நான் வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே ஃபார் டேவுக்கு $1 ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1500 வரைக்கும் ஏர்ன் பண்ணி காமிச்சிருக்கேன். தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து வீடியோஸ் வந்து டே டு டேட்டில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? தென் ஒரு பிகினராக இருந்து நம்மளால் வந்து பிளாகிங்கில் மணி மேக் பண்ண முடியுமா, ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறவங்க எல்லாருக்கும் ஒரே பதில் கண்டிப்பாக முடியுன்றது தான், சரிங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் ஆட்சன்ஸ்னால் என்ன, ஆட்சன்ஸில் நம்மளால் எப்படி மணி மேக் பண்ண முடியுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் ஆட்சன்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று, யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர் அச்சீவ் பண்ணுறது மூலிமா ஆட்சன்ஸ்க்கு எலிஜிபிள், அதாவது மானிட்டேஷன் நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் லிங்க் பண்ணி மணி மேக் பண்ணுவீங்க, சரிங்களா? ரெண்டாவது சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு .com .in .org இது போல் இன்டர்நேஷ்னல் டொமைன் இருந்தாலும் சரி, அல்லது கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன், ஏதோ ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி அதில் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணி நமக்காக பிடிச்ச மாதிரி, அது ஊகாமர்ஸ் வெப்சைட்டாக இருக்கலாம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மோதன், இல்லை பிளாகிங்காக இருக்கலாம் மோதன், நமக்கு பிடிச்ச கேட்டகரியில் ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணுறது மூலிமா நம்ம மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறது மூலிமா மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகும். ஸோ நம்ம வெப்சைட்டில் மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகுது அப்படின்னா இதனுடைய டேஷ்போர்டு தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த டேஷ்போர்டு தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து எவ்வளோ ரெவன்யூ வருது, இது பேக் எண்டில் எப்படி ரன் ஆகுது, நம்ம எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும், எது போல் ஆட் வைக்கிறோன்னு சொல்லிட்டு டே டு டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். தென் நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃபேக்காக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட ஒன்று தான் நான் சொல்ல வரேன். என் சேனல் இருக்கக்கூடிய வீடியோஸ் போயிட்டு எந்த மந்த்து, அதாவது ஒரு 6 மந்த்து ஓல்டு வீடியோஸாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 இயர்க்கான ரொம்பவே பழைய வீடியோவாக எந்த வீடியோவோ ஒன்று, ஓகேங்களா? போய் ஒன்றுக்கு ஒரு 30 வீடியோ செக் பண்ணி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரண்ட்டாக வந்து இப்போ கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓகேங்களா? சரி, டாபிக்குள்ளே வந்துடலாம். இப்போது ஃபார் டேவுக்கு எனக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $33.74 வந்து ஃபார் டேவுக்கு வந்து கிடச்சிருக்கு. எஸ்டே, அதாவது $10.82 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $288.05 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? திஸ் மந்தில் ஓவரால் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $421.29 வந்து நம்ம வந்து விட்ரா வச்சுருக்கோம், சாரி நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம், சரிங்களா? தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $49.45 வந்து இருக்குது. இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட்டு, சரிங்களா? தென் லாஸ்ட் பேமெண்ட் வந்து $180.98 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து விட்ரா வச்சுருக்கோம், சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு காமனாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன, ப்ரோ உண்மைக்குமே நம்மளால் ஃபார் டேவுக்கு $30 அண்டு $100 இது போல் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, நண்பா இங்கே வந்து எஃபெக்ட் இல்லாமல் ரிசல்ட் எதிர்பார்க்கவே முடியாது. அதாவது இன்டெரக்டாக சொல்கிறேன், இது வந்து டேரெக்டாக சொல்லணும்னா, நீ வேலை செஞ்ச அப்படின்னா உங்களுக்கு காசு வரும், நீ வேலை செய்ய மாட்டே அப்படின்னா காசு வராது, இதுதான் உண்மை. இங்கே வந்து ஒரு 3000 ஆர்டிக்கல் உன்னால் 1 இயருக்கு போட முடியுது அப்படின்னா அதில் ஒரு 300 ஆர்டிக்கல் ரேங்க் ஆகும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் அப்போ 300 ஆர்டிக்கல் ரேங்க் ஆகுது அப்படின்னா உனக்கு ஃபார் டேவுக்கு 1000 யூசர் கம்பல்சரி வருவாங்க. அந்த 1000 யூசர் மூலிமா உனக்கு 50 ஆட் கிளிக் நடக்குது அப்படின்னா, 50 ஆட் கிளிக் நடக்குதுன்னா வச்சுக்கேன், $5 ஃபார் டேவுக்கு அப்படின்னா கூட ஃபார் மந்த்துக்கு $500 உனக்கு ஆவரேஜ் பண்ணி கிடச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு தான் தெரியும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் ரியாலிட்டி நீங்கள் வந்து அமெரிக்கா, தென் யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ் இது போல் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 5 மடங்கு ரெவன்யூ அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு ஃபார் டேவுக்கு வந்து $33 எனக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துக்கு உங்களுக்கு $300 கிடைக்கும், $3000 கிடைக்கும், சரிங்களா? ஃபார் மந்த்துக்கு $1000 அச்சீவ் பண்ண முடியுமானா இஸ் பாசிபிள் தான், இது உண்மை தான், கண்டிப்பாக முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள் ஆட்சன்ஸில் மட்டும்தான் பாசிபிளாக தவிர அதர் பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தாச்சுன்னா கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ்லேயே அடுத்த லெவல் ஆட் மேனேஜர், அது ADXன்னு சொல்லுவாங்க, அது சர்வீஸுமே கூட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. கூகுள் ஆட்சன்ஸில் ஆட் கிளிக் நடந்தால் மட்டும்தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஆனால் ஆட் மேனேஜரில் வந்து ECBM, அதாவது 1000 இம்ப்ரெஷனுக்கே வந்து உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. அந்த ஆட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆடு கிளிக் நடக்கணுன்றது அவசியமே கிடையாது, சரிங்களா? ஸோ நான் கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ரிப்போர்ட் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட்டு. இதில் வந்து நமக்கு நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணால் தான் ரெவன்யூன்றது நடக்கும், ஓகேங்களா? அதாவது ஜென்ரேட் ஆகும். அதனால் இதனுடைய அடுத்த லெவல், அட்வான்ஸ் லெவல், ஓகேங்களா? ஆட் மேனேஜர், ஓகேங்களா? ADX, ஓகேங்களா? அது ரெண்டும் ஒன்று தான், ஓகேங்களா? அதில் MI அக்கௌண்ட் இருக்குது, MA அக்கௌண்ட் இருக்குது, சரிங்களா? தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் தேர்ட் பார்ட்டி கம்பெனியில் நம்ம மெயில் மூலிமா அப்ரோச் பண்ணி 85% மேலே ஷேர் வந்து நம்ம கமிஷனாக பேசிவிட்டு அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பர்டிகுலர்
அவங்களுடைய ஆட் கோடு யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம வெப்சைட்டுக்கு ஆளுங்க வந்து அந்த ஆடை பார்த்தாலே போதும், ஆடு கிளிக் பண்ண வேண்டாம் சரிங்களா. ஸோ இம்ப்ரெஷன் 1000 இம்ப்ரெஷன் வருது அப்படின்னா இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இம்ப்ரெஷனுக்கு ஒரு 200 கொடுக்குறாங்கன்னா, அதுவே அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய யூசர்ஸ்க்கு தென் இம்ப்ரெஷனுக்கு வந்து அப்படியே டபுள் அண்ட் ட்ரிபிளாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சுக்குங்க. இப்போ டாப்பிக்கில் வந்துடலாம். இப்போது பேசிக்காக மேலே இருக்கக்கூடிய ஏர்னிங் செக்ஷன் அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குல்ல, அது பேக் ஹண்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா $33.74. ஓகேங்களா. இது வந்து திஸ் மந்தில் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு தென் திஸ் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா $421.29 வந்துருக்கு இல்லையா. இந்த செக்ஷன் கூட ஆட் ஆகி தான் காமிச்சிட்ருக்கு. ப்ரோ எனக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு சரியாக புரியல, மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பா, டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலும் சரி, அது $1 வந்தாலும் சரி, 1 சென்ட் வந்தாலும் சரி, 10 சென்ட் வந்தாலும் சரி, திஸ் மந்தில் அந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ $421.99 இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனில் எப்போயுமே ப்ளஸ் பண்ணி தான் காட்டும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி வந்து $30 வந்திருக்கு அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு $100 வருது அப்படின்னா, அப்போ ஆவரேஜாக இந்த திஸ் மந்தில் இப்போ ஆல்ரெடி $421 இருக்குன்னா $100 இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னா $521. அதுபோல் அப்பப்போ அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு அப்டேட் ஆகும். நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது, பேஜ் சிடிஆர் எவ்வளோ இருக்குது, ஆட் கிளிக் எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ இம்ப்ரெஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து 45 மினிட்ஸில் நமக்கு அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா. ஸோ அந்த விதத்தில் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் அது ஆட் ஆகி காட்டும். சரிங்களா. அப்போது டுடே டாலர் வந்தது எல்லாமே திஸ் மந்தில் காட்டுது அப்படின்னா அப்போ எஸ்டே அமௌண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டுடே டாலர் தான் எஸ்டேவும் காட்டுது. ஆனால் எஸ்டே அமௌண்ட் வந்து அது எங்கேருந்து வந்து அப்படின்னா கரெக்டாக இந்த பர்டிகுலர் பேஜஸ் வந்து நம்ம நைட்டு 12 மணிக்கு மேலே ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாக்டிங்காக 12:05 இந்த டைமுக்கு வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டுடேவில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் நமக்கு ஆவரேஜாக இப்போ $33 அதுக்கு ஒரு நைட்டு 12 மணி ஆவரேஜ் அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு $50 வருது அப்படின்னா அதுதான் எஸ்டேவில் காட்டும். ஓகேங்களா. அப்போ டுடேவில் என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக 00 ஆகிடும். கரெக்டாக மறுபடியும் 1 மணிக்கு வந்து நமக்கு அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். டுடேவில் அந்த டைம் வந்து நமக்கு வரக்கூடிய யூசர்ஸுக்கு ஆடுகளுக்கு அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா. அப்போ எஸ்டே அமௌண்ட் எங்கே போகும் அப்படின்னா லாஸ்ட் 7 days இருக்கு அந்த செக்ஷனில் போய் ஆட் ஆகும். லாஸ்ட் 7 days பொறுத்த வரைக்கும் அது அதிகமாகவும் காட்டும் கம்மியாகவும் காட்டும். ஸோ லாஸ்ட் 7 days எப்பவுமே கணக்கில் எடுத்துக்காதீங்க. சரிங்களா. பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $49 ப்ளே 45 சென்ட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால் $100 வந்தால் மட்டுமே விட்ரால் செய்ய முடியும். சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாக தான் இருக்குது. அதனால் திஸ் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா $421 இருக்குல்ல, இது வந்து பேலன்ஸ் வந்து கரெக்டாக இந்த மாதம் 20ஆம் தேதியே நமக்கு வந்து மூவ் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா. அதாவது 1ஆம் தேதி ஆகிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், பேலன்ஸில் இருக்கக்கூடிய இப்போ திஸ் மந்தில் இருக்கக்கூடிய $429 வந்து பேலன்ஸுக்கு இந்த செக்ஷனுக்கு மூவ் பண்ணுவாங்க. டேட் 1ஆம் தேதி ஆச்சுன்னா அதிலேருந்து 1லேருந்து 20 நாளைக்கு கரெக்டாக பேலன்ஸ்ன்ற இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு செய்யப்படும். அதாவது நமக்கு வந்து யாராச்சும் வந்து VPN யூஸ் பண்ணி ஆட் கிளிக் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஃப்ராக்ஸி யூஸ் பண்ணி ஆட் கிளிக் பண்ணியிருக்காங்களா, இல்லை கூகுளில் ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்காங்களா, அதுபோல் சம் மெத்தட் யூஸ் பண்ணி யாராச்சும் லீகலாக மணி மேக் பண்ணாலும் சொல்லிட்டு கூகுள் பாட்டால் வந்து க்ரோல் பண்ணி தென் உண்மைக்குமே வந்திருக்கக்கூடிய யூசர்ஸ் 100% ஆர்கானிக்காக அப்படின்றது சம் டேஸில் வந்து அவங்க ரிவ்யூ பார்ப்பாங்க. அதுதான் 20 days. ஓகேங்களா. ஸோ நமக்கு 1ஆம் தேதியிலேருந்து கரெக்டாக 20 நாளைக்கு வந்து இந்த பேலன்ஸ் இந்த செக்ஷனில் வந்து அமௌண்ட்டை ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. 20 நாளில் உங்களுக்கு ஏதாவது இன்வாலிட் கிளிக்கில் அமௌண்ட் அதிகமாக ஜென்ரேட் ஆகிருக்கு, ஒரே யூசர் வந்து திருப்பி வந்து ஆடு கிளிக் பண்ணியிருந்தாலோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கால் பண்ணி ஆடு கிளிக் போடுடா எனக்கு ஒரு $1 ஒரு நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணி சொல்லியிருந்தாலோ, இல்லை யாருக்கிட்டாச்சும் அமௌண்ட்டு கொடுத்து எனக்கு காசு வரணும் ப்ரோ அதுக்காக நீங்கள் எனக்கு ஏதாச்சும் பண்ணி அமௌண்ட் ஏற்றி விடணும்னு சொல்லி காசு கொடுத்துருந்தாலோ, இதுமாரி எதை பண்ணியிருந்தாலுமே இந்த 20 daysல உங்களுக்கு வந்து ஆர்கானிக்காக வராத பட்சத்தில் அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகிடும். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா 21ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி கரெக்டாக 4 நாள் 21ஆம் தேதி நைட்டே நமக்கு பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 00 ஆகிடும் அந்த இடத்த. சரிங்களா. கரெக்டாக 21ஆம் தேதி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அதுலேருந்து 4 ஒர்க்கிங் டேஸாக இருக்கணும். கம்பல்சரி பேங்க் வந்து ஹாலிடேவாக இருக்கவே கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், சாட்டர்டே சண்டே போக கவர்மெண்ட் லீவ் எந்த லீவாக இருந்தாலும் சரி கம்பல்சரி 4 days கண்டினியூஸாக ஒர்க்கிங் டேவாக இருந்தால் மட்டும்தான் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நமக்கு இந்தியன் கரன்சி அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னா கரெக்டாக 20ஆம் தேதி நமக்கு வந்து ஃபண்ட் அனுப்பிச்சிடுவாங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. அதாவது 21ஆம் தேதி வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டிங்காக சொல்லணும் அப்படின்னா 24ஆம் தேதி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்தியன் கரன்சி ஏறிடும். சம்டைம் ஒரு சிலருடைய பேங்க் அண்ட் பிரான்ச்சு பொறுத்து 1 or 2 days முன்னையும் அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா. சரி, இப்போ வந்து மேலே இருக்கக்கூடிய ஏர்னிங் பாக்ஸ் வந்து டோட்டலாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் கீழே வந்து பார்த்தாச்சுன்னா $33.74 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருவோமா. கீழே வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட பேஜஸ் எவ்வளோ இருக்குது, 306 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த 306 பேர் வந்ததால் நமக்கு கிட்டத்தட்ட $33.74 வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது.
ஆவரேஜாக நமக்கு கீழே பாருங்கள் கிளிக்ஸ்னு போட்டு எவ்வளோ இருக்குது 13 கிளிக்ஸ் அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு 306 பேர் வந்ததால் நமக்கு வந்து $33.74 வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கீழே பாருங்கள் கிளிக்ஸ்னு போட்டு 13 இருக்குது இல்லையா, அந்த 13 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஆடு கிளிக் பண்ணதால தான் நமக்கு இந்த ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆயிருக்கு. உங்களுக்கு இன்னும் எக்ஸாக்டிங்காக சொல்லணும் அப்படின்னா இப்போது நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஒரு 306 பேர் வந்திருக்காங்க. அந்த 306 பேரில் 13 பேர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் அந்த விளம்பரம் இருக்குல்ல, அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த 13 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் வந்து பார்த்தீங்கன்னா $33.74 வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு நமக்கு யூடியூப் வந்து மணி மேக் பண்ண முடியுமானா இது பாசிபிளே கிடையாது. ஃபார் டேக்கு $33 கிட்டத்தட்ட யூடியூப்பில் வந்து வியூஸ் தோராயமாக நான் சொல்ல போயாச்சுன்னா ஒரு 1.5 லட்சம் வியூஸ் ஆச்சு உங்களுக்கு மினிமமாக போயிருந்தது தான் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு தென் அவங்க கொடுக்கக்கூடிய யூடியூப் டீமுக்கு கொடுக்கக்கூடிய ஆடை பொறுத்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஆனால் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் US, UK, ஆஸ்திரேலியா, கனடா இது போல் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறதால நமக்கு சிபிசின்றது ரொம்ப நல்லாவே கிடைக்குது. சரிங்களா? ஸோ இப்போ 13 பேர் ஆடு கிளிக் பண்ணதால தான் நமக்கு ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோமா? சரி, பக்கத்துலேயே பாருங்கள் சிபிசி பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, பேஜ் ஆர்பிஎம் ஏன் வருது, எதுக்காக வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பேஜ் ஆர்பிஎம் நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டயர் 1 கண்ட்ரியான யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ் இது போல் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கண்ட்ரியில் ஒர்க் பண்ணி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரின்னு வந்து பார்த்தாச்சுன்னா 4 கண்ட்ரி சொல்கிறேன். US, UK, ஆஸ்திரேலியா, கனடா. ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா இது 4 கண்ட்ரி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதை 4 கண்ட்ரி பேஸ் பண்ணி நான் வந்து இன்சூரன்ஸ், லாயரு, கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ் இது எல்லாமே ஐசிபிசி கீவேர்ட்ஸுங்க. மினிமமாக $150 மேலே இருக்கும் ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்கும் சிபிசி. நீங்கள் டவுட்டாக இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கங்க. சரிங்களா? நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிபிசி ஆவரேஜாக ஒரு கீவேர்ட்ஸ்க்கு ஒரு $150 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஆல்ரெடி நான் வந்து ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டுமே அந்தளவுக்கு குவாலிட்டியாக தான் இருக்கும். தென் இது வந்து பர்டிகுலராக எல்லாருக்குமே அது காமனாக இருக்குமான்னு பார்த்தாச்சுன்னா கிடையாது. ஏன்னா நான் வந்து என் வெப்சைட்டில் ஒரு 1000 ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருப்பேன் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி. ஸோ இது வந்து கண்டினியூட்டாக ஒரு லாஸ்ட் ஒரு 6 மந்த்தில் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ண தான் போட்டுருக்குதால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன்சூரன்ஸ் ஆட்ஸ் தான் ஓடும். ஓகேங்களா? அது இல்லாமல் இப்போ ஆவரேஜாக ஒரு யூஸருக்கு வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா $110.27 வந்து எனக்கு பர்டிகுலர் ஒரு ஆடு கிளிக் நடந்தால் கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா கரெக்டானு வந்து பார்த்தாச்சுன்னா கிடைக்கல. கீழே பாருங்கள் சிபிசி எவ்வளோ இருக்குது, $2.60 இருக்குது. அப்படின்னா ஒரு யூஸர் வந்து ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா கரண்ட்டாக நமக்கு எவ்வளோ தெரியுமா கிடைக்குது, $2.60 வந்து கிடைக்குது ஒரு ஆடு கிளிக் நடந்தால். சரிங்களா? அப்போ ஏன் ப்ரோ நமக்கு வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி சொன்னீங்க இல்லையா, நம்ம வந்து ஒரு கீவேர்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுறோம், அந்த கீவேர்ட்ஸ்க்கு சிபிசி மினிமம் $150 மேலே இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் அந்த அளவுக்கு கிடைக்கல அப்படின்னா நண்பா, நமக்கு வந்து கொடுக்குறாங்க இல்லையா அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதுக்குன்னு வந்து இசிபிஎம் அண்டு நமக்கு வந்து பிட்ரேட்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அந்த பர்டிகுலர் ஆட் கம்பெனி நமக்கு அன்னைக்கு அந்த டேவுக்கு அந்த அவருக்கு என்ன பிட்ரேட் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு சிபிசின்றது வரும். சரிங்களா? ஸோ அதை பொறுத்து நமக்கு $2.60 தான் இந்த சிபிசி ஆவரேஜாக அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அவ்வளோதான் நமக்கு கிடைக்கும். இது வந்து ஓவராலாக காட்டுறது. தென் கண்ட்ரி வந்து நம்ம பர்டிகுலராக பார்க்கும்போது பக்கத்தில் நம்ம கண்ட்ரி ஸ்பின் பண்ணி வச்சுருக்கோம். அதை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும்னு நினைக்கிறேன். சரியா? தென் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 953 இம்ப்ரெஷன் இருக்குது. இம்ப்ரெஷன் மூலிமா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஏர்ன் பண்ண முடியாது. நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான். சரிங்களா? இம்ப்ரெஷன் ஏன் வருது, எதுக்காக வருதுன்னா கிட்டத்தட்ட 306 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. 306 பேர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ மினிட்ஸ், எவ்வளோ செகண்ட்ஸ், எவ்வளோ டியூரேஷன், அதாவது அவங்க எவ்வளோ நேரம் இருக்காங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் கவுண்ட் பண்ணிக்காகும். ஓகேங்களா? இம்ப்ரெஷன் மூலிமா நமக்கு ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகாது. சரிங்களா? தென் கீழே பாருங்கள் பேஜ் சிடிஆர் 4.25% இருக்குது. பேஜ் சிடிஆர் எப்பவுமே 10க்கு மேலே போகக்கூடாதுங்க. 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸை கொண்டு உங்கள் கையை விட்டு போகலாம். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா ஃபஸ்ட் டைம் ஆட் விட்டுவிடும், செகண்ட் டைம் வந்து ஆட்சன்ஸு வந்து க்ளோஸை கூட ஆகி போயிடும். சரிங்களா? எப்பயுமே பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகாத வரைக்கும் பார்த்துக்குங்க. பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகுது அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகி போயிடும். சரிங்களா? சரி, இது பக்கத்தில் டுடியோவில் வந்து பார்த்தாச்சுன்னா கண்ட்ரிஸ் வந்து நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. யூஎஸ் கிட்டத்தட்ட யூஎஸ்லேருந்து 153 பேர் வந்திருக்காங்க. சிபிசி அதாவது ஆவரேஜாக ஒரு ஆடு கிளிக் நடந்துச்சுன்னா $4.20 விதத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. டோட்டலாக யூஎஸ்லேருந்து அமெரிக்காவிலேருந்து மட்டும் $33.64 நமக்கு வந்து ஆவரேஜாக கிடச்சிருக்கு ஃபார் டேவுக்கு. இந்தியா வந்து பார்த்தீங்களா அதே 153 பேர் வந்திருக்காங்க. ஆனால் சிபிசி பார்த்தீங்கன்னா 0.02. நீங்கள் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி நான் சொல்லுவேன், கேரண்டியாக சொல்ல முடியும் 0.04 அதிகபட்சம் 0.05 இதுக்குள்ளே தான் இருக்குமே தவிர அதுக்கு மேலே இருக்கவே இருக்காது. சரிங்களா? ஆக்சுவலி உங்கள்கிட்ட ஒன்று ஓப்பனாக சொல்லவா, நம்ம வெப்சைட்டுக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஃபார் டேவுக்கு 5000 பேர் இல்லை 10,000 பேர் 1,00,000 பேர் வந்தாலுமே கூட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய யூசர்ஸ்க்கு ரெவன்யூன்றது கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? தென் இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா ஆக்சுவலி இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, சேனலில் கிட்டத்தட்ட 1000 வீடியோஸ்க்கு மேலே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீ 100 வீடியோ எடுத்து லிஸ்ட்டு பார், இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் வந்த ரெவன்யூ நீ அதாவது இந்த 100 வீடியோவில் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய
இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ மட்டும் நோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் புரியும் நான் என்ன சொல்ல வருன்றது. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு முடிவு பண்ணியாச்சா, கொஞ்சம் எஃபெக்டாக வந்து என்ன பண்ணுறோம், டயரும் கொஞ்சம் டார் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ரிசல்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? தென் அவ்வளோதான் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். ஓகேங்களா? சரி, ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு, நானும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகணும், அதுக்கு என்ன வழி இருக்கான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஃப்ரீயாக லேர்ன் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாகர் இருக்குது. கூகுளுக்கு போகிறீங்க, ஒரே ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறீங்க, மெயில் ஐடி அக்கௌண்ட் வச்சு பிளாகருக்குள்ளே போய் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் .blogspot அதாவது சப்டொமைனில் வந்து ஒரு அக்கௌண்ட் பிளாகர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி 10 to 20% மட்டும்தான் லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? வரப்போகிற நாட்களில் நாமளே வந்து பிளாகர் டியூட்டோரியல் மேக் பண்ணுற ஆரம்பிச்சோன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் 10 to 20% பிகினர் லெவலில் லேர்ன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை ப்ரோ, நம்ம ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும், அட்வான்ஸ் நம்ம லேர்ன் பண்ணணும், நானும் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக மாறணும் ஃபியூச்சரில் அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவலில் கால் எடுத்து வைக்கணும்னாவே நீங்கள் பெய்டு சர்வீஸை தான் ஹையர் பண்ணுறதா இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நான் வந்து ஒரு வெப்சைட்டை பில்டு பண்ணி கொடுக்குறதுக்கு 15,000 சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் பேக்கேஜாக வேணும்னா உங்களுக்கு வந்து 25,000 அதாவது 25,000 சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இப்போது 15,000 பேக்கேஜில் என்னென்ன கவர் ஆகும்னு சொல்கிறேன். 1 இயருக்கு வந்து ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். 1 இயர் அதுவும் ஹோஸ்டிங்கில் தான் வாங்கி கொடுப்பேன். கிட்டத்தட்ட அதிலே வந்து நமக்கு வந்து ஒரு 3,500 4,000 செலவாகிடும். சரிங்களா? அது இல்லாமல் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு போட வேண்டியதாக இருக்கும். அந்த தீம்ஸ்க்கு வந்து ஒரு 5,000 to 6,000 செலவாகி போயிடும். சரிங்களா? நான் உங்கள்கிட்ட வந்து வாங்குறதே வந்து 15,000 தான். அதுலேயே நமக்கு வந்து ஒரு 10K போயிடுச்சுன்னா வச்சுங்களேன், ஆவரேஜ் பண்ணி மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட்டு நான் உங்களுக்கு வந்து சைடை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது. தென் அது போக ஃபுல் செட்டப் பண்ணி கொடுக்குறது அவ்வளோ பேக்கேஜ். இது ஒவ்வொரு ஃப்ரீலான்சர் பொறுத்து அமௌண்ட் வந்து மாறும். ஓகேங்களா? இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் கேட்கக்கூடிய அமௌண்ட்ஸு. அப்போ 25,000 பேக்கேஜில் என்ன ப்ரோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களுக்கு அதாவது ஒரு பேசிக்காக சொல்கிறேன், ஒரு WordPress இன்ஸ்டால் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பர்மா லிங்க்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். அடுத்து வந்து டைம் ஜோன் வைக்கணும். அதுபோல் ஒவ்வொன்றும் இருக்குது. ஃபேவோ ஐக்கான் இருக்குது, பேஜஸ் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது, ஆன் பேஜஸ் ஆஃப் பேஜஸ் டெக்னிக்கல் எஸ்இஓ. தென் இது போல் ஒரு நம்ம ஹோம் பேஜே வந்து லைவ் கொண்டு வரதுக்கு அதுவே 1 days வந்து அவரேஜ் பண்ணி டைம் எடுத்துக்கும். நமக்கு புரியுதுங்களா? ஸோ இது போல் நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் ஏகப்பட்டது இருக்குது. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எஸ்யூ டாபிக்ஸில் வந்து பார்த்தாச்சுன்னா 38 டைப்ஸ் இருக்குது. 38 டைப்ஸில் வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு டே டு டேட் வந்து ட்ரைன் அப் பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறைய இருக்குது. சரிங்களா? ஆக்சுவலி எனக்கு ஒரு கால் வந்தது, அதனால தான் சம் செகண்ட்ஸ் வந்து பேசாமல் விட்டுட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. தென் இதில் வந்து ஸ்க்ராட்ச் இந்த டில் எண்டு வரைக்குமே உங்களுக்கு வந்து ட்ரைன் அப் பண்ணுறதா இருக்கும். மணி ஆன்லைனில் மேக் பண்ணுறது எப்படி, நம்மளுடைய காம்படிட்டர், பேக்லிங்க்னா என்ன, தென் டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் அது எப்படி போடுறது, தென் நாம் எப்படி எஃபெக்டாக ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு பேஜுக்குள்ளே வர்றது, ஃபஸ்ட்டு பேஜில் வந்து நம்ம எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கிறது, எப்படி ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறது, நம்மளுடைய காம்படிட்டர்னு சொல்லிட்டு இது போல் நிறைய இருக்குன்னா வச்சுக்கலாம் அதுக்குள்ளே. ஸோ தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் கால் பண்ணுங்கள், நானே சொல்கிறேன். இது போக டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, பேக்லிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. தென் இது போக முக்கியமாக வெப்சைட்டுக்கு தேவையான ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்லாம் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். பிளாகருக்கு தேவையான ப்ரீமியம் தீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே பெய்டு சர்வீஸ் தான், எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஓகேங்களா? ஸோ மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.